கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரே தெய்வம், அவரே நம்பிக்கை. Glory to God. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 4 வசனங்களை வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளை அல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, பவுல் அவர்கள் இவ்விதமாக கொரிந்து சபையில் உள்ள ஜனங்களுக்கு எழுதுகிறார். அவர் தன்னை குறித்து சொல்கிறார், நாங்கள் மாம்சத்தின்படிதான் நடக்கிறோம். எங்களுக்கு ஆவி ஆத்ம சரீரம் இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தில் மனுஷர்களைப் போல் நடக்கிறோம், மனுஷர்களைப் போல ஜீவிக்கிறோம், உணவு அருந்துகிறோம், சுவாசிக்கிறோம், எங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது, நாங்கள் பேசுகிறோம். ஆனால் நாங்கள் அந்த மாம்சத்துக்குரியவர்களை சிந்தித்து மாம்சத்திற்குரியவர்களாய் நடவாமல், எங்கெல்லாம் நாங்கள் சென்று தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் உள்ள போர் ஆயுதங்களை நாங்கள் உபயோகிக்கிறோம். எங்களிடத்திலே இருக்கிற போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கும். எங்கெல்லாம் பிசாசானவன் மனிதனுடைய இருதயத்திற்குள் வேத வசனம் உட்சென்று கிரியை செய்யாதபடி அரண் வைத்து, காவல் வைத்து, இருதயத்தை கடினப்படுத்தி அரண் உண்டு பண்ணி அவன் காத்து கொண்டிருக்கிறானோ, அந்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு எங்களிடத்தில் போராயுதங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய ஊழிய வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருக்கிற போர் ஆயுதங்களை பற்றி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 22 ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கு மோசே, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திய மோசேயை பற்றி அங்கே எழுதப்பட்டு அதிலே மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே மாம்சத்திற்குரிய சகல கலைகளையும் அவன் கற்று தேர்ந்தான். அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தான். அவன் பல பட்டணங்களை கட்டினான், பல யுத்தங்களை நடப்பித்தான். அவன் எல்லாவற்றிலும் வல்லவனாக இருந்தான். மோசே பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக அவன் எய்த்திலே அதிகாரத்தில் இருந்தான். ஆனால் அவன் எய்த்தியனை கொன்ற பொழுது தோற்றவனாக, தோற்கடிக்கப்பட்டவனாக எய்த்தை விட்டு மீதியான் தேசத்திற்கு ஓடி போகிறான். அவனுடைய மாம்ச பலம் கிரியை செய்ய முடியவில்லை, தோற்றவனாக செல்லுகிறான். தேவ பருவத்திலே தேவன் அவனை சந்திக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் அவனிடத்தில் கேட்கிறார். அவனை தைரியப்படுத்துகிறார். ஆரோனையும் அவனோடு சேர்த்து கொள்ளும்படி கட்டளை கொடுக்கிறார். நீ பார்வோனுக்கு தேவனாயிருப்பாய், ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாயிருப்பான் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி மோசையை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியான போர் ஆயுதத்தை அவனுடைய கையிலே கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு கோல் இருக்கிறது. கர்த்தர் கேட்கிறார், இது என்ன கோல் என்று சொல்லுகிறார். கோலை தரையிலே போடு என்று சொல்லுகிறார், அது சர்ப்பமாகிறது. அதன் வாளை பிடி என்று சொல்லுகிறார், பிடிக்கிறான், அது கோலாகிறது. அந்த கோலிலே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை அந்த கோலிலே கொடுக்கப்பட்ட அதிகாரம் அந்த கோலிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. பிற்காலத்திலே பார்வோனுக்கு முன்பாக அந்த கோலை வைத்து அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்தான். அவன் மாம்சத்தின்படி செய்யவில்லை, மாம்சத்தின்படி அவன் தோற்று மீதியான் தேசத்திற்கு ஓடினான். மறுபடியும் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ
சமூகத்திலே அவன் நின்று கொண்டு மாம்சத்தின்படி நடக்கிற பார்வோனின் அரண்களை நிர்மூலமாக்குகிற, அவனுடைய ஜனங்களை நிர்மூலமாக்குகிற அதிகாரம் பெற்ற அந்த கோலின் போராயுதத்தை அவன் கரத்திலே வைத்துக்கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் எகிப்து தேசத்திலே செய்து 10 அதிசயங்களை செய்து அவன் அந்த ஜனங்களை தேவாதி தேவனுக்கு பலியிடும்படியாக தேவ பர்வதத்திற்கு அழைத்து வருகிறார். பிரியமானவர்களே, மாம்ச பலம் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய பலன், வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை பலனாக இருக்கிறது. அவருடைய ஆவியானவர் பலன் உள்ளதாக இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 4:12, சங்கீதம் 27:1, சங்கீதம் 29:11, சங்கீதம் 46:1, சங்கீதம் 138:3 இவைகள் எல்லாம் அந்த வார்த்தையின் வல்லமையை பற்றி சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். பலனற்று போயிருக்கிற நமக்கு அந்த பலன் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து பலன் வருகிறது. தேவனுடைய அபிஷேகத்திலிருந்து அந்த பலன் நமக்கு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலனற்று போயிருக்கிற நமக்கு பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பலன் அங்கே தோற்று போனவனாக சென்ற மோசேக்கு தேவன் தன்னுடைய பலத்தை இடைக்கட்டி அந்த கோலினால் அதிசயத்தை செய்யும்படி ஜெயம் கொள்ளுகிறவனாக அனுப்பினார். நாம் அநேக வேளை தோற்று போகிறோம், பலனற்று போகிறோம். சிந்தித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். பிள்ளைகளை படிக்க முடியாதபடி பலனற்று போகிறோம். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வசதி இல்லாதபடி பலனற்று போகிறோம். வீடு கட்டுவதற்கு பலன் இல்லாதபடி பலனற்று போகிறோம். நம்மை வஞ்சிக்கிறவர்களிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்கு பலனற்றவர்களாக சஞ்சலப்படுகிறோம். சத்துரு நம்மை அழிக்க நினைக்கிறான், திருட நினைக்கிறான், கொல்ல நினைக்கிறான், நம்மை வியாதியிலே போட்டு நம்மை நசுக்க நினைக்கிறான். பலனற்று போகிறோம். தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க முடியாதபடி பலனற்று போகிறோம். தேவனுடைய ஜெபத்தை செய்ய முடியாதபடி பலனற்று போகிறோம். ஆத்துமா சோர்வடைந்து போகிறது. வறுமை, பட்டினி, கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், பிள்ளைகளால் வரும் உபத்திரவங்கள் எல்லாம் நம்மை பலனற்று போக செய்கிறது. அயலகத்தார் நம்மை பலனற்று போக செய்கிறார்கள். ஆனால் பவுலடிகளார் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், ஒரு ராஜாவை பார்க்கிறோம், அங்கே ஒரு யுத்தத்தை பார்க்கிறோம். பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வந்து நிற்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சவுலின் தலைமையின் கீழ் யுத்தத்திற்கு புறப்பட்டு நிற்கிறார்கள். பெலிஸ்தியரும் இஸ்ரவேல் ஜனங்களும் எதிரெதிராக நின்று போராடும்படி யுத்தத்திற்கு முனைந்து நிற்கும் பொழுது, உங்களுக்கு தெரிந்த கதை தான், கோலியாத் வருகிறான். இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறான். அங்கே தாவீதும் வருகிறான். தாவீது ஒரு மாம்சத்தில் நடக்கிறவன் தான், மாம்ச பலன் உள்ளவன் தான். ஆனால் சவுலிடத்தில் வந்து இந்த பெலிஸ்தியன், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை நிந்தித்தான். ஆகவே நான் அவனை மேற்கொள்ளுவேன், நான் அவனோடு யுத்தம் செய்கிறேன் என்று கேட்கிறான். வேதாகமத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அவன் வாலிபன், சிவந்த மேனியான், அழகுள்ள ரூபமுடையவன், யுத்தம் அவனுக்கு தெரியாது. படையில் உள்ள ஆயுதங்களை தரித்துக் கொள்ள அவன் அறிந்ததில்லை. அவன் மாம்சத்தில் இருக்கும் நாட்களில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனிடத்தில் போர் ஆயுதம் இல்லை. ஆனால் தன்னுடைய மாம்சத்தின்படி சிங்கத்தையும் கரடியையும் தேவன் அவனோடு இருந்தபடியினாலே
தேவனுடைய வல்லமை அவனோடு இருந்தபடினாலே அதை மேற்கொண்டான் என்று சொல்லி அவன் சாட்சி சொல்லி, நான் இந்த பெலிஸ்தியனை மேற்கொள்வேன் என்று சொல்லி சவுலிடத்தில் கேட்கிறான். சவுல் சொல்லுகிறான், ஓகே, நீ என்னுடைய ஆயுதங்களை தரித்துக்கொள் என்று சொல்லி. ஏனென்றால் கோலியாத்தும் எல்லா ஆயுதங்களையும் வைத்திருக்கிறான். கவசங்கள் காலிலே, புயத்திலே, தலையிலே, எல்லா இடங்களிலும் அவனுடைய கவசங்கள் இருக்கிறது. ஒருவராலும் அவனை மேற்கொள்ள முடியாது. அவன் 6 அடி 6 முழமும் 1 ஜான் உயரம் உள்ளவன். அவனுடைய ஈட்டியின் அலகு மட்டும் 600 சேக்கல் நிறைவுடைய உள்ளது. அவ்வளவு பெரிய ஒரு ராட்சசன். இவனோ ஒரு சிறிய பையன். ஆனால் இவனிடத்தில் வைராக்கியம் இருந்தது, இவனிடத்தில் பக்தி இருந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீ எப்படி நிந்திக்கலாம் என்று சொல்லி அவன் வைராக்கியம் கொண்டு சவுலிடத்தில் வருகிறான். அவன் மாம்சத்திற்குரிய ஆயுதங்களை போட்டு பார்க்கிறான். அவனால் நடக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அவன் விழித்துக் கொண்டான், தேவன் என்னோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் என்னிடத்தில் இருக்கிறது. நான் அந்த நாமத்தினாலே அவனை மேற்கொள்வேன் என்று சொல்லி அவன் அந்த போராயுதத்தை எடுக்கிறான். அரண்களை நிர்மூலமாக்குகிற போராயுதம் அவனுடைய அறிக்கையில வருகிறது, அந்த நாமத்திலே உண்டாகிறது. அவன் போகிறான், 5 கூழாங்கற்களை எடுக்கிறான். அவன் ஓடி போய் அந்த கூழாங்கற்களை தன்னுடைய கவனிலே வைத்து, கூழாங்கற்களை ஒன்றை எடுத்து கவனிலே வைத்து எறிகிறான். கோலியாத்தினுடைய நெற்றியிலே படுகிறது. அவன் மரித்து போகிறான். அவன் மரித்து கீழே விழுகிறான். ஓடி போய் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வாங்குகிறான். பிரியமானவர்களே, எங்கே இருந்து இந்த போராயுதம் வந்தது? தேவ பிரசன்னம், தேவனுடைய நாமம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை. அந்த கோலியாத்தை அவன் மேற்கொண்டான். அதைத்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடந்தாலும் எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறது. அது என்ன? வேத வசனங்கள், வார்த்தைகள், அபிஷேகம், பக்தி, வைராக்கியம், தேவனுடைய நாமத்தின் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த அறிக்கை அவனுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை கொண்டு வந்தது. பிரியமானவர்களே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13-14 சொல்லப்பட்டு இருக்கிறது, சத்ருவாகிய உலகிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அந்தகார சக்திகளோடும் வான சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவன் நம்மை எதிர்த்து நம்மளை அழிக்க நினைக்கிறான், அரண்களை கட்டி நம்மளை முடக்க நினைக்கிறான். வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் போட்டு நம்மை பலகீனப்படுத்தி நம்மை அடக்கி ஆள நினைக்கிறான். ஆனால் அவனை ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாமும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். போராயுதங்கள் நம்முடைய கரத்தில் இருக்க வேண்டும். சத்தியம் என்ற கச்சை, நீதி என்ற மார்க்கவசம், ஆயத்தம் என்ற சுவிசேஷம், விசுவாசம் என்ற கேடகம், இரட்சணியம் என்ற தலைச்சீரா, தேவ வசனம் என்ற பட்டயம். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா காரியங்களிலும் இரவும் பகலும் ஜெபத்தோடு நாம் ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணும் பொழுது சத்துரு தோற்று போவான். பிரியமானவர்களே, நாம் சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், போராயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். மாம்சத்தில் தான் நடக்கிறோம், மாம்சத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய போராயுதங்கள் தேவனுடைய வல்லமையோடு இருக்க வேண்டும். அப்படி செய்தால் நம் இந்த உலகத்திலே ஜெயம் பெற்றவர்களாக வாழ முடியும். அப்படியே நாம் செய்வோம், வேதத்தை கற்றுக்கொள்வோம், போராயுதங்களை தரித்துக் கொள்வோம், எப்பொழுதும் ஜெபிப்போம், எப்பொழுதும் வேத வார்த்தைகளை நாம் அறிக்கையிடுவோம். கர்த்தர் நம்மை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், தப்புவிப்பார், பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபையும் இரக்கம் தயவும் பெருகட்டும். ஆண்டவர், உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய பலன், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை அவர்களுக்குள் இறங்கட்டும். ஆண்டவர், அவர்கள் போராயுதங்களை தரித்துக் கொண்டு பிசாசோடு எதிர்த்து நின்று இவ்வுலகிலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ கிருபை கொடுப்பீராக. உம்மை அறிந்து கொள்ள கிருபை கொடுப்பீராக. உம்மால் உம்முடைய பலத்தை பெற்று எல்லா வகையிலும் ஆண்டவரை பலன் அடைந்தவர்களாக இந்த உலகத்திலே ஜெயம் பெற கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன். பரமபிதாவே, ஆமென்.